ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன். சிவபெருமானுடைய வாகனங்களை உணர்த்தும் தத்துவங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாகனம் என்ன அப்படின்னாக்கா யானை வாகனம். இந்த யானை வாகனம் நம்மளுக்கு சிருஷ்டி தொழிலை ஞாபகப்படுத்தும். எப்படி அப்படின்னாக்கா, இந்த யானையோட உடம்பு எவ்வளோ பெருசாக இருக்குது. அதுதான் இந்த அண்டமாகவும் அந்த அண்டத்தை அடக்கி ஆள்றது யார்? சிவபெருமான் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த யானை வாகனம். இதுக்கு நிறையா அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, கஜமுகாசுரன் அப்படின்னு சொல்லி ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் யானை வடிவத்தில் சிவபெருமான் கூட போரிடும்போது சிவபெருமான் என்ன பண்ணார்? அந்த அசுரனை அழிச்சிட்டு அவனுடைய அந்த யானை தோலையே உரித்து அவர் அதை ஆடையாக மாற்றிக்கிட்டார். அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த கஜமுகாசுரனுடைய தலையை எடுத்து தான் விநாயகப் பெருமானுக்கு வச்சாங்க. விநாயகப் பெருமானை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? அண்டம் முழுதும் ஒன்றினில் அடக்கம். அதுவே ஆனைமுகன் எனும் ஓம்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனைமுகனை தொழுதால் நவ கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அதாவது நம்ம எந்த ஒரு வேலை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முதல்ல நம்ம யாரை வணங்குறோம்? விநாயகப் பெருமானை தான் வணங்குறோம். அந்த விநாயகப் பெருமானுக்கு அந்த சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய அந்த யானை முகத்தை யார் வச்சாங்க? நம்மளுடைய சிவபெருமான் தான் வச்சார். அதனால் இந்த யானை வாகனத்தில் வர சிவபெருமானை பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த யானை வாகனம் உணர்த்துது. சரி, இன்றைக்கி சிவன் ராத்திரி. இந்த சிவன் ராத்திரிக்கு நம்ம இன்னும் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு சிவபெருமான் என்ன வாகனத்தில் வரப்போகிறாரு அப்படிங்கிறதையும் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.